ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். சங்கீதம் 16:5 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர்னு. நம்ம லைஃப்பில் கர்த்தாவே நீரே எங்களுடைய பங்கு, உம்முடைய ஜனமாக நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். மனிதர்கள் மேலேயோ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்து பத்து, ஆஸ்தி இது எதுவுமே நம்மளுடைய பங்கு இல்லை அப்படின்னு நம்ம உணரணும் அப்படிங்கிறது இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. பைபிள்லேருந்து 2 மனிதர்கள் அவங்க தங்களுடைய பார்வைக்கு சிறப்பான ஒரு பங்கை தெரிந்து கொண்டாங்க. அது அவங்களுக்கு என்ன கொடுத்தது, அதனால் நாம் என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோமா. முதலாவது 1 சாமுவேலில் எல்கனா என்கிற ஒரு மனுஷன், அவருக்கு 2 மனைவிகள். அதில் ஒரு பெண்ணை விட இன்னொரு பெண்ணை அதிகமாக நேசிப்பார். மனுஷங்க எப்போவுமே அவங்களுடைய கண்களுக்கு யார் பிரியமாக இருக்காங்களோ, அழகாக இருக்காங்களோ, ஓகேவா இருக்கவங்களுக்கு 2 பங்கு எல்லாமே கூட கொடுக்கறத நம்ம பார்க்குறோம்ல. அதனால் அந்த குடும்பத்தில் ஒரு சண்டை, பிரச்சனை, சமாதானம் இல்லாமல் தான் இருந்திருக்கு. கர்த்தர் ஆனால் அப்படி இல்லைல்ல. நம்ம இடத்துல பட்சபாதம் அவர் இடத்துல இல்லை. உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அதனால தான் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், கிறிஸ்துவினுடைய அந்த கிருபைக்கு நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே போல் இன்னொரு ஸ்டோரி நம்ம லூக்காவில் படிக்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 ஆண் பிள்ளைகள். அதில் அந்த ஒரு பையன் தன்னுடைய பங்கை பிரித்து கொடுங்க, நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறாப்புல. ஆனால் அதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையுமே இழந்துட்டு, தவறான வழிகளை எல்லாத்தையும் செலவழித்து இழந்துட்டு ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒரு நிலமையில் மனம் திரும்பி தன்னுடைய தகப்பன்கிட்டே சேர்றான். என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஏற்றுக்குங்கன்னு சொல்லி. தன்னுடைய தகப்பன் முதல்ல வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி அதை யோசிக்காமல் தன்னுடைய கண்களுக்கு தன்னுடைய சந்தோஷத்துக்கு நல்லது அப்படின்னு தான் பங்கை பிரித்து வாங்கிட்டு போன விஷயம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. நம்ம வசனத்தில் படிக்கிறோம், திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி. பரம அழைப்புக்கும் அவருடைய கிருபைக்கும் தான் நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த உலக பிரகாரமான பொருட்கள் மேலே வேண்டாம் அப்படிங்கிறத அந்த வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குது. நெகேமியாவில் நம்ம பார்க்குறோம், கொழுமையானவைகளை புசித்து மதுரமானவைகளை எங்கள் குடித்து அதோடு நிறுத்திடாமல் ஒன்றும் இல்லாதவர்களுக்கு ஒரு பங்கை நீங்கள் அனுப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கி நாம் நல்லா இருக்கும் பொழுது நம்மளுடைய பங்காக நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ, பலமாக நினைக்கிறோமோ, அதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு காலகட்டத்தில் யாருக்காக விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை எதையுமே நம்மளால் கேரி பண்ண முடியாது. நம்மளால் கடைசி வரைக்கும் அதை கேரி பண்ண முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நாம் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நம்மளை நாமே நிதானித்து பார்க்கலாம். கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய திவ்ய சுபாவத்திற்கும் நாங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே உம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி நாம் அப்படி கர்த்தர்கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. நேர்த்தியான இடங்களில் நமக்கு பங்கு கிடைக்கும்னு, சிறப்பான சுதந்திரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.